ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்ட்ஸ்வர்த்தோட இம்மார்டாலிட்டி ஆஃப் வேர்டு அதில் இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Word to intimations of immortality from recollection of early childhood. ஸோ இந்த இம்மார்டாலிட்டி வேர்டோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா Word on the intimations of immortality from recollections of early childhood. This poem is called Great Ode. Ninth stanza is the longest one. The poem Wanting in Poetic Truth, Matthew Arnold. Poetic Truth அப்படின்னு சொன்னது யாருன்னா Matthew Arnold. The poem is in elegiac mode. ஸோ எலிஜிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் க்ளோரி அப்படின்னு அர்த்தம். இந்த போயம் பிகின்ஸ் வித் லாஸ் ஆஃப் க்ளோரி. ஸோ இந்த போயம் ஸ்டார்டிங்கில் லாஸ் ஆஃப் க்ளோரினா ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் இருக்குது, லாஸ் ஆகிருக்கு. இட் டீல்ஸ் வித் பிளாட்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபஸ்ட்டு ஃபார்முலேட்டட் பை பிளேட்டோ. ஸோ இந்த போயமில் இட்ஸ் டீல் வித் பிளாட்னிக் மூடு. நெக்ஸ்ட் த நேம் ஆஃப் த சைல்டு இஸ். ஸோ இந்த போயமில் ஒரு சைல்டு இருப்பான். அந்த சைல்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி கோல்ட்ரிட்ஜ். ஸோ ஹார்ட்லி கோல்ட்ரிட்ஜ் சன் ஆஃப் கோல்ட்ரிட்ஜோட சன்னு தான் ஹார்ட்லி கோல்ட்ரிட்ஜ். ஸோ சன் வாஸ் பார்ன் இன் 1976. ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸா சைல்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ். அதாவது இந்த போயமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸா வந்து சைல்டை பற்றி பேசியிருப்பார். த போயம் ஹேஸ் அ ஃபியூஷன். 2 கலந்துருக்கும். எந்த 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லிரிக்கல் அண்ட் மெட்டாஃபிசிக்கல் எலமெண்ட்ஸ். லிரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பர்சனல் எமோஷன்ஸ் இருக்கும். மெட்டாஃபிசிக்கல் எலமெண்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோல் இருக்கும். அண்ட் தென் திஸ் லிரிக்கல் வந்து ரொமான்டிக் ஏஜ் 8800 to 850. அண்டு மெட்டாஃபிசிக்கல் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜாக்கோபியன் அண்டு கேரலின் ஏஜில் இருக்கும். ஸோ ஜாக்கோபியன் 1603 1625 வரைக்கும். கேரலின் ஏஜ் பார்த்திங்கன்னா 1625 1649. அந்த ஃபார்ம் ஆஃப் த போயம் இஸ் இர்ரெகுலர். ஸோ வேர்ட் டு இம்மார்டாலிட்டி ஆஃப் வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போயம் இர்ரெகுலர் ஃபார்மில் இருக்குது. அண்ட் த போயம் வாஸ் பேஸ்ட் ஆன் டாக்ட்ரின் ஆஃப் ரெமினிஷன்ஸ். ஸோ எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் ரெமினிஷன்ஸஸ் பேஸ் பண்ணி. அண்ட் எ காப்பி ஆஃப் போயம் கிவன் டு கோல்ட்ரிட்ஜ். ஸோ இந்த போயமோட ஒரு காப்பி கோல்ட்ரிட்ஜ் கிட்ட கொடுத்துருக்காரு. எ கொஸ்டின் இஸ் அரைஸ்ட் இன் 4th stanza 1803. ஸோ இதில் 11 ஸ்டான்ஸாக இருக்குது. அதில் 4th ஸ்டான்ஸாவில் ஒரு கொஸ்டின் இதில் கேட்டிருப்பாரு. அண்ட் இந்த ஆன்சர் இஸ் கிவன் ஃப்ரம் 7th and 11th ஸ்டான்ஸா. அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7th and 11th ஸ்டான்ஸாவில் இருக்கும். ஸோ 4th ஸ்டான்ஸா வந்து எப்போ எழுதினார் அப்படின்னா 1803. அண்டு 11th ஸ்டான்ஸா வரைக்கும் ரிமைனிங் ஸ்டான்ஸா 1806 எழுதியிருக்காரு. இது பப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1807. நெக்ஸ்ட் இந்த போயம் லைனில் இம்பார்ட்டண்டான போயம் என்ன அப்படி கொட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தி அப்பியரல் இன் செலஸ்டியல் லைட், த திங்ஸ் விச் ஐ ஹாவ் சீன் ஐ கேன் சீ நோ மோர். ஸோ இந்த லைன்லாம் கொடுத்து எந்த போயம் கேட்டாங்க அப்படின்னா இம்மார்டாலிட்டி ஆஃப் வேர்ட். எவர் ஐ கோ தர் ஹேத் பாஸ்ட் அவே எ க்ளோரி ஃப்ரம் த எர்த், அவர் பர்த் இஸ் பெட்டர் ஸ்லீப் அண்ட் ஃபர்கெட்டிங். த லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த பர்த் இஸ் பெட்டர் ஸ்லீப் அண்ட் ஃபர்கெட்டிங். The world is too much with. Next, the poem has 2 drawbacks. One is the lacks of poetic truth. Poetic truth அதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னது மேத்யூ அர்னால்டு. ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அடரேஷன் ஆஃப் சைல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட்ரிட்ஜ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயமோட ட்ராபேக்ஸ் தான். ஸோ இந்த போயமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் questions. There is no dominations in the beauty of rose. What is beautifully reflected in the real water? The sky. Every beats and birds keeps holiday. The poet invites whom to shout around shepherd boy. Dabber means small drum. Pansy means a flower. He felt troubled by the loss of vision, comparing soul to a star. In our infancy, what is not complete? Forgetfulness. Immortality word. இதில் வந்து 11 ஸ்டான்ஸா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்ஸா 1803 எழுதியிருக்காரு. ரிமைனிங் 7 to 11 ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா 1806 எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து 2 பார்ட்ஸாக எழுதியிருக்காரு.
Wordsworth written in Pindari code form. So Pindari code famous popularized by Cowley. ஸோ இந்த இம்மார்டாலிட்டி ஓட் வந்து பப்ளிஷ் பண்ண இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1807. த சீனியர் ரொமான்டிக் ரைட்டர் யாருன்னு கேட்டால் வேர்ட்ஸ்வர்த். ஹீ இஸ் அ பேந்தீஸ்ட். ஸோ பேந்தீஸ்ட் யாருன்னா, பேந்தீஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்ஷிப் ஆஃப் நேச்சர். ஸோ ஹூ? வேர்ட்ஸ்வர்த். த generators ஆஃப் ரொமான்டிக் era, வேர்ட்ஸ்வர்த். வேர்ட்ஸ்வர்த் known ஃபார் ஓட். Wordsworth's autobiographical work, The Prelude. The Lyrical Ballads is a monumental work. Nature seems to reveal spiritual reality. Very important question. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிண்டன் ஆப்பை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.